ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாப்பி கேமர்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மைக்கேல் ரொம்பவே கோவமாக இருக்கார். அட அப்படி என்னதான்ப்பா இந்த மைக்கேலுக்கு ஆச்சுன்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற எல்லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா? நம்ம வாழ்க்கையில எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. ஸோ நமக்குன்னு எதுவுமே அமைய மாட்டேங்குது. ஒரு டிவி பார்க்கலான்னா அதுலயும் பிடிக்கல. ஸோ நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியல. எல்லாம் இந்த பக்கியால வந்தது. இவனை போய் ஒரு வழி பண்ற. இவனால என் லைஃப்ல கிடைக்க வேண்டியது எதுவுமே கிடைக்க மாட்டேது. ஏய் ஜானே, ஏய் இங்க என்னடா பண்ற? எப்ப பாரு கேமு என் வாழ்க்கையை கெடுத்துட்டு நீ மட்டும் எப்படிடா சந்தோஷமா இருக்கலாம்? இதை நான் ஒருபோதுமே ஒத்துக்க மாட்டேன். எதுவாக இருந்தாலும் போய் தள்ளி போய் நின்று பேசுடா. நான் கேம் விளையாடிட்டு இருக்கேன்ல. கொய்யால இந்த கேமால தான்டா எல்லாம் வருது. அடப்பாவி, இப்படி சல்லி சல்லியா நோறிக்கிட்டியே. உனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? இதை நான் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினேன் தெரியுமா? இப்படி ஒரு செகண்ட்ல அநியாயமா இப்படி நொறுக்கிட்டியே. உனக்கு அப்படி என்னதான் ஆச்சு? நான் என்ன பண்ணேன்? எல்லா கோத்தியும் எதுக்கு என் மேல காட்டுற? எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம். எதுக்காக என்னோட லவ் மேட்டர் வீட்டுல சொன்ன? அது சொன்னதுக்காக போய் இப்ப பெரிய பிரச்சனையாயிடுச்சு. இப்போ நான் சொன்னதுனால உனக்கு நல்லது தானே நடக்க போகுது. என்ன பெரிய நல்லது நடக்க போகுது? இப்ப என் கேர்ள் ஃப்ரெண்டே என்னை விட்டுட்டு போயிட்டா. இப்ப அவசரப்பட்டு வீட்டுல சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நான் அவளுக்கு என்ன பதில் சொல்றது? ஓ, அது உங்களோட பிரச்சனை சார். அதை நீங்க தான் சரி பண்ணிக்கிறோம். என்கிட்ட வந்து கத்தனா டிவி உடைச்சா எல்லாம் சரியாயிடுமா? போடா போ. உனக்கு என்ன? உன்னோட வாழ்க்கை நல்லா தானே இருக்கு. என் வாழ்க்கையை கெடுத்து விட்டுட்டேன். இதுதானே உனக்கு எப்பயுமே வழக்கம். சின்ன வயசுல இருந்து எனக்கான பொருள் எதுவுமே கிடைக்க விடாம பண்றது தானே உன் வேலை. சோ இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இப்பயும் என் பெரிய வாழ்க்கையை நீ கெடுத்து விட்டுட்டேன். சோ இதை நான் ஒரு நாளுமே மறக்க மாட்டேன். இனிமேல் இருக்கு உன் வாழ்க்கையில நோட் பண்ணி வச்சுக்கோ. இப்ப நான் ரொம்ப கஷ்டத்துல. என்னடா அதுக்குள்ள சோகமாயிட்ட? சாரிடா, ஏதோ தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருடா. என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டதுனால எனக்கு ரொம்பவே கோவம் ஆயிடுச்சுடா. அதனாலதான் நான் அப்படி பேசிட்டேன், என்ன மன்னிச்சிரு. இருந்தாலும் நீ என் தம்பி தான். ஆனாலும் நீ இப்படி பண்ணிருக்க கூடாது. நான் உனக்கு நல்லது நினச்சி தான் பண்ணேன். ஆனால் இது இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அம்மா அப்பா இப்படி பிஹேவ் பண்ணுவாங்க நான் யோசிக்கவே இல்லை. போ, நான் வீட்டை விட்டு கிளம்புறேன். எனக்கு இங்கே இருக்கவே இப்போ பிடிக்கல. கடவுளே, அவசரப்பட்டு தம்பியை திட்டுட்டோமே. இப்ப இடையிடையே நில்லுடா, ஒரு நிமிஷம் நில்லுடா. சரி வா, எங்கேயாவது லாங் டிரைவ் போயிட்டு வரலாம். நமக்கு கொஞ்சம் மூட் அவுட்டா இருக்கு. சரியாயிடும். சாரி, நான் இனிமேல் உன்னை பேச மாட்டேன். வந்து கார்ல ஏறு. நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது கொஞ்சம் அவுட்டிங் போயிட்டு வந்தா எல்லாம் சரியாயிடும். எங்கடா காரு? இதோ இருக்கு. சரி ஓகேவா? இந்த எனக்கு முன்னாடி வந்து உக்காந்துட்டியா? சரி ஓகே, வண்டி எடு, போலாம். நமக்கு பிடிச்சதா ஏதாவது பண்ணலாம். ஒரு வேலை மூவி போலாம், இல்லைன்னா பார்க் போலாம். எங்கேயாவது போய் கொஞ்ச நேரம் சில் பண்ணி வைப் பண்ணிட்டு வரலாம். ஸோ தட் நம்மளோட ரெண்டு பேரோட மைண்டுமே ரிலாக்ஸ் ஆயிடும். எனக்கு உன் மேல கோவம் அவசரப்பட்டு வீட்டுல சொன்னதுனால என் கேர்ள் ஃப்ரெண்ட் இப்ப என்கிட்ட கத்துறா. அதனாலதான் நான் உன் மேல கோவமா இருந்தேன். மத்தபடி எனக்கு என் தம்பி மேல எந்த கோவமும் இல்லை. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. இந்த பாட்டுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆனாலும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்காக நீ என்னை இப்படி பேசுனது தப்பு தான். நான் இதை என்றைக்குமே மறக்க மாட்டேன். சரி ஓகே, ஏதோ அண்ணனா போயிட்டேன்னு மன்னிச்சு விட்டுட்டு உன் கூட இப்போ நான் வரேன். வண்டியை நிறுத்துறா. இந்த இடம் தான் ஸ்டாப் பண்ணு. வண்டியை விட்டு கீழே இறங்குங்க. இப்ப நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக சைக்கிளிங் வந்து பண்ணுவோம். இதுல யார் வின் பண்றான்றத பொறுத்து தான் நம்ம போயிட்டான் பாரு. நமக்கு முன்னாடி எஸ்கேப் ஆயிடுறான்டா. சைக்கிளிங்ல யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. ஸோ நீ ஒரு சைக்கிள் எடுத்துக்கோ, நானும் ஒரு சைக்கிள் எடுத்துருக்கேன். இதோ சைக்கிள் ஸ்டாண்டு இதோ இருக்கு. இதுக்கான அட்வான்ஸ் நான் ஆல்ரெடி பே பண்ணிட்டேன். நான் இந்த ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். இதுலயே எனக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். சரி, நமக்கு பிடிச்ச கலரே எடுப்போம். சரி, இந்த கிளி பச்சை கலரே தான் நமக்கு என்ன இருக்கும் போது வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. பாவி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டான். டே 1 2 3 சொன்னதுக்கு அப்புறம் தான்டா போகணும். வெயிட் பண்ணுடா. இவன் என்னைக்கு நம்ம பேச்ச கேட்டிருக்கான்? இவனை விட நம்ம லீட் பண்ணி போயிட்டு இருக்கணும். எங்கடா போற? சுத்தி சுத்தி போறானே. டைரக்டா போடா. நம்ம ஒரு வென் பாயிண்ட் நான் ஒன்னு சொல்லியிருக்கல, அந்த இடத்துக்கு போய் மீட் பண்ணுவோம். நம்ம சின்ன வயசுல இருந்தே மிகப்பெரிய அத்லட்ன்றதே இவன் மறந்துட்டான் போல. இவனை விட லீட் பண்ணி போகணும். ஆனா என்ன குண்டு பயப்புல நம்மளை விட்டு லீட் பண்ணி போயிட்டு இருக்கு. என்ன பண்றது? தம்பியா போயிட்டானே. இவனை ஓவர்டேக் பண்ணி இவனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு, இவனை ஜெயிக்க வச்சு சந்தோஷப்படுறது தானே எல்லாம் அண்ணனோட புத்தி. அப்படி பண்ணுவேன்னு நினைச்சியாடா? நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. நான் ஜெயிக்கணும். இந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான். இந்த வாழ்க்கையில நான் யாருக்கும் விட்டு கொடுக்கறதா இல்லை. நான் அடி தள்ளி போங்கடி. குறுக்கல வந்துருந்தீங்க, இடிச்சு தள்ளிட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். இந்த சுச்சுவேஷன்ல எனக்கு ஒரு பாட்டு தோணுது மக்களே. என்ன பாட்டு தெரியுமா? எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஓ
ஓஹோ லாலி. உங்களுக்கு வடிவேலு சார் ரொம்பவே பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எங்கடா நமக்கு பின்னாடி வந்துட்டு இருந்த பையன், ஓ டைரக்ஷன் மாத்தி வந்துட்டோம், அடப்பாவி இந்த ஒரு கேப்பை வச்சுட்டு அவன் முன்னாடி போயிட்டானே. இப்படியே நம்மளை டைவர்ட் பண்ணியே இவன் அதுக்கான கோல் அச்சீவ் பண்ணிடுறான். என்னடா இந்த ரோட்ல இவ்வளவு மக்கள் இருக்காங்க, டே நவுந்து போங்கடா, புயல் வேகத்துல வந்துட்டு இருக்கேன், குறுக்கு எதுவும் மணல் லாரிலாம் வந்துடக் கூடாது. அவன் எப்படி எல்லாரையும் இடிக்காம போறான், நமக்கு மட்டும் எல்லாரும் இடிக்கிற மாதிரியே வருவானுங்களோ. ஓடிட்டேன்ல, உனக்கு முன்னாடி நான் போய் ஜெயிச்சு காட்டுவேன்டா. நான் உன் அண்ணன்டா. நான் உனக்கு எல்லா விஷயத்துலயுமே உன்னை விட நான் லீடிங் தான்டா. என் வாழ்க்கையை அழிக்க பார்த்தல நீ. மறுபடியும் அந்த கோபம் வருது. ஐயோ, தம்பின்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் பத்தி யோசனையாவே இருக்கு. அவ வேற இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. நம்மளை நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாளா, இல்ல சந்தோஷமா இருப்பாளா, இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டு இருப்பாளான்னு ஒரு எண்ணம் தான் என் மனசுல ஓடிட்டு இருக்கு. இது எப்படியோ நம்ம லவ் பண்ணிட்டோம், 5 இயர்ஸ் லவ்வுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான லவ். வீட்டுல அவசரப்பட்டு சொல்லிட்டோன்றதுக்காக அது மிகப்பெரிய பிரச்சனையாகி என்னோட வாழ்க்கையே இப்போ ஒரு கேள்விக்குறியாகி இருக்கு. கடவுளே, நீங்க என்னோட லவ் சக்சஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற எல்லாருமே மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டெஸ்டினேஷன் கிட்ட ரீச் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். எஸ், அஃப்கோர்ஸ் நம்ம வந்துட்டோம். ஸோ இதோட கண்டினியூஷன் வீடியோ பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எண்டிங் வந்து இந்த வீடியோல இருக்கு. தோ இவனோட சைக்கிள் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. எஸ், இவன் வந்து சரண்டர் ஆயிட்டான், நான் இந்த கேமுக்கு வரலன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.